பைபிள் சவாலின் 142வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று எஸ்தர் 4 முதல் 6 அத்தியாயங்கள் தைரியம், நோன்பு மற்றும் தேவனுடைய சரியான நேரத்தை காட்டுகிறது. எஸ்தர் தனது மக்களுக்காக தைரியமாக முன்னேறி தனது உயிரையே ஆபத்தில் வைக்க அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட காலத்திற்காகவே நீ இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று மொர்தெகாய் நினைவூட்டுகிறார். எஸ்தர் நோன்பும் ஞானமும் கொண்டு தேவனை தேடும் போது தேவன் எதிர்பாராத விதமாக சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பிக்கிறார். முடியாததாக தோன்றும் நேரங்களிலும் தேவன் பின்னணியில் செயல்படுகிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது. தைரியமும் விசுவாசமும் தேவனுடைய பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறலாம். இன்று அவரை நம்பி தைரியமாக செயல்படும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 142 of the Bible Challenge. Today's reading from Esther chapter 4 to 6 reveals courage, fasting, and God's perfect timing. Esther is challenged to step forward boldly and risk her life for the sake of her people. Mordecai reminds her that she may have been placed in her position for such a time as this. As Esther seeks God through fasting and wisdom, God begins to turn events in unexpected ways. Even when situations seem impossible, God is already working behind the scenes. This reminds us that courage and faith can become part of God's greater plan. Let us begin today with a heart willing to trust Him and act boldly. எஸ்தர் அதிகாரம் 4. Esther chapter 4. வசனம் 1. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. Verse 1. When Mordecai perceived all that was done, Mordecai rent his clothes, and put on sackcloth with ashes, and went out into the midst of the city, and cried with a loud and a bitter cry. வசனம் 2. ராஜாவின் அரமனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். இரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரமனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. Verse 2. And came even before the king's gate, for none might enter into the king's gate clothed with sackcloth. வசனம் 3. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய்ச் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலுமுள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். Verse 3. And in every province, whithersoever the king's commandment and his decree came, there was great mourning among the Jews, and fasting, and weeping, and wailing, and many lay in sackcloth and ashes. வசனம் 4. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்திருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். Verse 4. So Esther's maids and her chamberlains came and told it her. Then was the queen exceedingly grieved, and she sent raiment to clothe Mordecai, and to take away his sackcloth from him. But he received it not. வசனம் 5. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து, காரியம் என்ன, அதின் முகாந்தரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். Verse 5. Then called Esther for Hathach, one of the king's chamberlains, whom he had appointed to attend upon her, and gave him a commandment to Mordecai, to know what it was, and why it was. வசனம் 6. அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரமனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியிலிருக்கிற மொர்தெகாயினிடத்தில் புறப்பட்டு போனான். Verse 6.
So Hathach went forth to Mordecai unto the street of the city, which was before the king's gate. வசனம் 7. அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணிக் கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி. Verse 7. And Mordecai told him of all that had happened unto him, and of the sum of the money that Haman had promised to pay to the king's treasuries for the Jews, to destroy them. வசனம் 8. யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்குச் சொல்லச் சொன்னான். Verse 8. Also he gave him the copy of the writing of the decree that was given at Shushan to destroy them, to show it unto Esther, and to declare it unto her, and to charge her that she should go in unto the king, to make supplication unto him, and to make request before him for her people. வசனம் 9. ஆத்தாகு வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். Verse 9. And Hathach came and told Esther the words of Mordecai. வசனம் 10. அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்குச் சொல்லி அனுப்பினது. Verse 10. Again Esther spake unto Hathach, and gave him commandment unto Mordecai. வசனம் 11. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளிலுள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னாள். Verse 11. All the king's servants, and the people of the king's provinces, do know, that whosoever, whether man or woman, shall come unto the king into the inner court, who is not called, there is one law of his to put him to death, except such to whom the king shall hold out the golden scepter, that he may live. But I have not been called to come in unto the king these 30 days. வசனம் 12. எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். Verse 12. And they told to Mordecai Esther's words. வசனம் 13. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பச் சொல்லச் சொன்னது. நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. Verse 13. Then Mordecai commanded to answer Esther, Think not with thyself that thou shalt escape in the king's house, more than all the Jews. வசனம் 14. நீ இந்த காலத்திலே மவுனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். Verse 14. For if thou altogether holdest thy peace at this time, then shall their enlargement and deliverance arise to the Jews from another place. But thou and thy father's house shall be destroyed. And who knoweth whether thou art come to the kingdom for such a time as this? வசனம் 15. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது. Verse 15. Then Esther bade them return Mordecai this answer. வசனம் 16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன்.
நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். Verse 16. Go, gather together all the Jews that are present in Shushan, and fast ye for me, and neither eat nor drink 3 days, night or day. I also and my maidens will fast likewise, and so will I go in unto the king, which is not according to the law, and if I perish, I perish. வசனம் 17. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். Verse 17. So Mordecai went his way, and did according to all that Esther had commanded him. எஸ்தர் அதிகாரம் 5. Esther chapter 5. வசனம் 1. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரன் தரித்துக்கொண்டு ராஜ அரமனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரமனை வாசலுக்கு எதிரான கொலுமண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். Verse 1. Now it came to pass on the 3rd day, that Esther put on her royal apparel, and stood in the inner court of the king's house, over against the king's house. And the king sat upon his royal throne in the royal house, over against the gate of the house. வசனம் 2. ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற போர்ச் செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். Verse 2. And it was so, when the king saw Esther the queen standing in the court, that she obtained favor in his sight. And the king held out to Esther the golden scepter that was in his hand. So Esther drew near, and touched the top of the scepter. வசனம் 3. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். Verse 3. Then said the king unto her, What wilt thou, Queen Esther, and what is thy request? It shall be even given thee to the half of the kingdom. வசனம் 4. அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள். Verse 4. And Esther answered, If it seem good unto the king, let the king and Haman come this day unto the banquet that I have prepared for him. வசனம் 5. அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். Verse 5. Then the king said, Cause Haman to make haste, that he may do as Esther hath said. So the king and Haman came to the banquet that Esther had prepared. வசனம் 6. விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். Verse 6. And the king said unto Esther at the banquet of wine, What is thy petition? And it shall be granted thee. And what is thy request? Even to the half of the kingdom it shall be performed. வசனம் 7. அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, Verse 7. Then answered Esther, and said, My petition and my request is. வசனம் 8. ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்யப்போகிற விருந்துக்கு வரவேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். Verse 8. If I have found favor in the sight of the king, and if it please the king to grant my petition, and to perform my request, let the king and Haman come to the banquet that I shall prepare for them.
and I will do tomorrow as the king hath said. வசனம் 9. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரமனை வாசலிலிருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். Verse 9. Then went Haman forth that day joyful and with a glad heart. But when Haman saw Mordecai in the king's gate, that he stood not up, nor moved for him, he was full of indignation against Mordecai. வசனம் 10. ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து. Verse 10. Nevertheless Haman refrained himself, and when he came home, he sent and called for his friends, and Zeresh his wife. வசனம் 11. தன் ஐசுவரியத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான். Verse 11. And Haman told them of the glory of his riches, and the multitude of his children, and all the things wherein the king had promoted him, and how he had advanced him above the princes and servants of the king. வசனம் 12. பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னைத் தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். Verse 12. Haman said moreover, Yea, Esther the queen did let no man come in with the king unto the banquet that she had prepared but myself, and tomorrow am I invited unto her also with the king. வசனம் 13. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணுமளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். Verse 13. Yet all this availeth me nothing, so long as I see Mordecai the Jew sitting at the king's gate. வசனம் 14. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்குச் சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்குமரத்தைச் செய்வித்தான். Verse 14. Then said Zeresh his wife and all his friends unto him, Let a gallows be made of 50 cubits high, and tomorrow speak thou unto the king that Mordecai may be hanged thereon. Then go thou in merrily with the king unto the banquet. And the thing pleased Haman, and he caused the gallows to be made. எஸ்தர் அதிகாரம் 6. Esther chapter 6. வசனம் 1. அந்த இராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டுவரச் சொன்னான். அது ராஜசமுகத்தில் வாசிக்கப்பட்டது. Verse 1. On that night could not the king sleep, and he commanded to bring the book of records of the chronicles, and they were read before the king. வசனம் 2. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தீரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கப்பட்டது. Verse 2. And it was found written, that Mordecai had told of Bigthana and Teresh, 2 of the king's chamberlains, the keepers of the door, who sought to lay hand on the king Ahasuerus. வசனம் 3. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவைச் சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். Verse 3. And the king said, What honor and dignity hath been done to Mordecai for this? Then said the king's servants that ministered unto him, There is nothing done for him,
வசனம் 4. ஆமான் தான் செய்த தூக்குமரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜரமனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். Verse 4. And the king said, Who is in the court? Now Haman was come into the outward court of the king's house, to speak unto the king to hang Mordecai on the gallows that he had prepared for him. வசனம் 5. ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். Verse 5. And the king's servant said unto him, Behold, Haman standeth in the court. And the king said, Let him come in. வசனம் 6. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து. Verse 6. So Haman came in, and the king said unto him, What shall be done unto the man whom the king delighteth to honor? Now Haman thought in his heart, To whom would the king delight to do honor more than to myself? வசனம் 7. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால். Verse 7. And Haman answered the king, For the man whom the king delighteth to honor. வசனம் 8. ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டுவரப்பட வேண்டும். Verse 8. Let the royal apparel be brought which the king useth to wear, and the horse that the king rideth upon, and the crown royal which is set upon his head. வசனம் 9. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்தபின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். Verse 9. And let this apparel and horse be delivered to the hand of one of the king's most noble princes, that they may array the man withal, whom the king delighteth to honor, and bring him on horseback through the street of the city, and proclaim before him, Thus shall it be done to the man whom the king delighteth to honor. வசனம் 10. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். Verse 10. Then the king said to Haman, Make haste, and take the apparel and the horse, as thou hast said, and do even so to Mordecai the Jew, that sitteth at the king's gate. Let nothing fail of all that thou hast spoken. வசனம் 11. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். Verse 11. Then took Haman the apparel and the horse, and arrayed Mordecai, and brought him on horseback through the street of the city, and proclaimed before him, Thus shall it be done unto the man whom the king delighteth to honor. வசனம் 12. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். Verse 12. And Mordecai came again to the king's gate. But Haman hasted to his house mourning, and having his head covered. வசனம் 13. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷூக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்தபோது
அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர். அவன் யூதகுலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். Verse 13. And Haman told Zeresh his wife and all his friends everything that had befallen him. Then said his wise men and Zeresh his wife unto him, If Mordecai be of the seed of the Jews, before whom thou hast begun to fall, thou shalt not prevail against him, but shalt surely fall before him. வசனம் 14. அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். Verse 14. And while they were yet talking with him, came the king's chamberlains, and hasted to bring Haman unto the banquet that Esther had prepared. பைபிள் சவாலின் 142வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் தைரியம், கீழ்ப்படிதல் மற்றும் விசுவாசத்தின் மூலம் சரியான நேரத்தில் விடுதலையை கொண்டு வருகிறார் என்பதை கற்றோம். எஸ்தரின் வாழ்க்கை நமது வாழ்க்கைக்கும் பெரிய நோக்கம் இருக்கலாம் என்பதை நினைவூட்டுகிறது. நாம் தேவனை நம்பி தைரியமாக முன்னேறும் போது முடியாத சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற முடியும். பயப்படாமல் தேவன் வைத்திருக்கும் இடத்தில் விசுவாசமாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவரது திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க ஒரு வாய்ப்பு. இன்று தேவன் உங்களிடம் கேட்கும் தைரியமான படி என்ன? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 142 of our Bible challenge is complete. Today we learned that God uses courage, obedience, and faith to bring deliverance at the right time. Esther's story reminds us that our lives may have a purpose greater than we understand. When we trust God and step forward boldly, He can change impossible situations. Let us not fear but remain faithful in the place where God has positioned us. Each day is an opportunity to be part of His plan. What step of courage is God asking you to take today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.